Some applications of trigonometry. இதில் 14th sum பார்ப்போம். A 1.2 meter tall girl spots a balloon moving with the wind in a horizontal line at a height of 88.2 meter from the ground. The angle of elevation of the balloon from the eyes of the girl at any instant is 60 degree. After some time, the angle of elevation reduces to 30 degree. Find the distance traveled by the balloon during the interval. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கேர்ள் அவரோட ஹைட் கொடுத்துருக்காங்க 1.2 மீட்டர். ஸோ அந்த கேர்ள் வந்து மேலே பறந்துட்டு இருக்கிற ஒரு பலூனை வந்து பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து பார்க்குறா. அப்போது அவரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அவரோட ஐஸ்லேருந்து வருது. ஃபஸ்ட்டு 60 டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து அந்த பலூன் வேறு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. அந்த பலூனோட ஹைட் வந்து கான்ஸ்டன்ட் 88.2 மீட்டர். தென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பலூன் டூரிங் த இன்டர்வல்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பலூன் ட்ராவல் ஆயிருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பிக்யூன்றதை அந்த கேர்ளோட ஹைட்டாக வச்சுப்போம். ஏபிசிடி இந்த ஹைட்னு வச்சுப்போம். அந்த பலூன் வந்து இந்த ஹைட்டில் பறக்குது. ஸோ இந்த கேர்ளோட ஹைஸ்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எடுக்கிறதுனால பிலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிப்போம். இந்த பாயிண்ட்டை ஈன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை எஃப்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எனக்கு 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த பொசிஷனுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இதே டிஸ்டன்ஸ் தான் இஎஃப்க்கும் வரப்போகுது. ஸோ இந்த சம்மில் நம்ம இஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்கே ஐஸ்லேருந்து வரதுனால இந்த பார்ட்டு மட்டும் தான் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஹைட் 88.2. ஸோ இந்த கேர்ளோட ஹைட் 1.2 மீட்டர் இருக்கா, இது இந்த ஃபுல் ஹைட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த 1.2 மீட்டர் ஃபுல் ஹைட்லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 87 மீட்டர்னு கிடைக்குமா. இங்கேயும் 87 மீட்டர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிஇ, ட்ரையாங்கிள் டிபிஎஃப், இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரியா. tan 60 is equal to opposite side AE divided by adjacent side PE. tan 60 ஓட வேல்யூ √3, AE ஓட வேல்யூ 87 divided by PE. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த PE இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருமா, √3 PE is equal to 87. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா, PE is equal to 87 by √3. இப்போ ரேஷனலைஸ் பண்ணிங்கன்னா 87 into √3, 87 √3, √3 into √3 3. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா PE is equal to 29 √3 கிடைக்குமா. இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள் PDF இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியா. ஸோ tan 30 is equal to opposite side DF divided by adjacent side PF. tan 30 இதோட வேல்யூ 1 by √3, DF ஓட வேல்யூ 87. இந்த PF-ஐ PE ப்ளஸ் EFனு எழுதலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த PEயோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்குமா, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 29 √3 ப்ளஸ் EFனு கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 29 √3 EF இது இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இது மல்டிப்ளிகேஷன் வந்துருமா. இந்த பக்கம் இந்த √3 மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இந்த 29 √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா EF is equal to 89 √3 minus 29 √3. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 58 √3 கிடைக்குமா. Therefore distance traveled by the balloon 58 √3 மீட்டர்.